கடவுளே, எங்கள் வீட்டுக்கு புது டிவி, புது வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் கடவுளே. அம்மா தாயே, என் புருஷனுக்கு நல்ல புத்தியாக கொடுக்கணுமா. சாமி அங்க இருக்குங்க. என் பார்வைக்கு இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்குது. சிஸ்டர், இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு. ஹஸ்பண்டா? வாவ். யோ, என்னய்யா வாவுன்ட்டு? ஏங்க இவர் எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க. உங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா இங்க தானே உட்காந்துருக்காரு. குடும்ப சார்லாம் வீட்டுல வச்சுங்க, இங்க வந்து முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஏங்க அவன் எங்க உட்காந்து எனக்கு என்னங்க வந்துச்சு? அவன் எங்க என் வீட்டுக்காரா அப்புறம்? 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கம்மா, வாங்க பேசிட்டு இருக்கலாம். ஏய், என்னத்த பேசிட்டு இருக்கலங்கிற? அப்படியே மூஞ்சி பஞ்சாயிடும். இப்படி பேசுறியே நியாயமா? நான் எவ்வளவு அமைதியா பேசுறேன். இதோ பார், கிட்ட வந்து பேசுறவங்களும் வச்சுக்காத, மரியாதை கெட்டு போயிடும். ஏமா இப்பதான் தெரியுது அது உங்க வீட்டுக்காரா? அப்படியே ஏன் மேல கொத்துடுற? ஏய், என்னடி பேசுற? இவன் என் வீட்டுக்காரன் அவரான். கோயிலுக்கு வந்தமா சாமி கூப்பிட்டுமா, வரது இல்ல. பான்மதியா, பான்மதியா வாங்க. என்ன என் கூட நின்று பேசி எடுக்கிறா? ஏய், யாரா நீ? எத்தனை வருஷமா இதெல்லாம் நடக்குது? ஒரு 3 வருஷமா தான். ஏய், இன்னும் 3 வருஷம்? என்னம்மா, எதனா கணக்குல தப்பா சொல்றேன்னு கேக்குறியா? என் முன்னாடி அவங்க திட்டாதீங்க, என் மனசு கஷ்டமா இருக்கு. டேய், என்ன மனசு கஷ்டமா இருக்குது? என் பொண்டாட்டி வா. ஏய், என்னடா நீ என் புருஷனுக்கு முன்னாடி மனசு கஷ்டமா இருக்குதுன்ற? இந்தம்மா உன் புருஷனை கூட்டிட்டு போயிடு. ஏய், என்னடி எப்ப பார்த்தா ஏன் புருஷன் ஆனிட்டு இருக்க? டேய் ஆனாயகா, இது என்னடா இது? மூஞ்சி கடை 2 பேரு. கோவப்படாத, நான் உட்காந்து பேசினா சரியாயிட போகுது. டேய், என்னடா உட்காந்து பேசினா சரியாயிட போகுது? டேய், என்னடி இதெல்லாம்? 3 வருஷமா இவங்க முன்னாடி பேசி முடிச்சேன். ஏ, 3 வருஷம் இல்ல, அவன் இன்னும் புள்ளிட்டு கிடக்குறான். அப்ப நான் 30 நாளா? 30 நாளா தான் தப்பு தானடியா? கரெக்டா கேக்குறீங்க, மான கெட்டவங்க. அப்படியே ஏன் மேல கோத்துடுறாவ. ஐயோ, என் மானமே போதே. என்ன தாண்டி பண்ணி வச்சுக்கிறேன்? ஐயா ஐயா ஐயா, இந்த கோயில்ல வந்து கத்திங்கிறீங்க, என்ன பண்றீங்க? ஏமா, இங்க வா. எவ்வளவு நாள் இங்க இருக்கிற? கோயில் கட்டணம் இங்க தான் இருக்கிறேன், கோயிலும் நான் பாத்துக்கிறேன். இவனை எவ்வளவு நாளா இங்க பாத்துக்கிறா? இவன் அப்பப்போ ஒரு மார்க்கமான கேஸ் ஆச்சா. ஐயோ, ஏய், நாடி இவனை பத்தி தப்பா சொல்றாங்க. என்னங்க, என் மேல சந்தேகப்படுறீங்களா அவனை வச்சு? கண்ணு எதிர பாத்துட்டேன், இதுக்கு மேல நான் சந்தேகம் வராது. என்னப்பா உங்க கூட அவங்ககிட்ட பேசிங்கதா? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷம். ஐயோ, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இப்பதான் பார்த்தேன். போய் ஏமா போய் சொல்றேன்? நம்ம கையங்காலமா மாட்டிக்கணுமே. தட்டுன்னா அவதான் சீட்டுக்கு மேல போய் பாருப்ப. என்ன கை கால மாட்டேன்ற? குடும்பம் ஒரு சின்ன விஷயத்தை போய் பெருத்து பத்துற. உன் பொண்டாட்டி இட்டும் போப்பா. என்ன இட்டுமாப்பா? 3 வருஷமா பேசினா எப்படி இவ்வளவு இட்டு மாத்த? அதுவும் கரெக்ட் தான். நீ யாருமா? நான் சாமி கும்பிட வந்தேங்க. நீ இவன்கிட்ட பேசல இல்ல? ஐயோ, நான் பேச கிடையாது. ஓ, நீ இந்த மாதிரி இவன் பேசலையா? நீ கூட்டுன்னு போ. நீ வந்து இவங்களை கூட்டு போ. யோ, நான் பேசுறேன், அறிவு இருக்கா உனக்கு? எங்க வீட்டுல பார்த்தா கால் மேல விடுவான். ஓஹோ, உனக்கு வீட்டுக்காரங்கிறானா? பரவாயில்ல இருந்தா என்ன இப்பா? யோ, உங்க குடும்ப பிரச்சனை என்ன இருக்கிறீங்க? ஏமா, நான் இருக்குன்னு ஆசை. இந்த தரத்துல அவகிட்ட பேசலாம், நான் அவன் பேசி வரப்போறேன். வீட்டுக்கார வர சொல்லுமா, சும்மா பேசி முடிவு எடுத்துடலாம். அப்படியா? எங்க வீட்டுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, வாங்க உட்காந்து பேசலாம். டேய், எந்த பக்கம் உட்கார்றேன்? நல்லபடி பேசி முடிச்சுட, உங்களுக்கு 5 ரூபாய் தரேன். அதுக்கு நான் அசால்ட் பண்ணிடுறேன். எட்டிட்டு போய் ஒரு ஏட்ட உட்கார்றா. மூஞ்ச பத்தியா இதுக்கு? எல்லாம் ஒன்னாலதான். குடும்பம் பஞ்சாயத்து வச்சாச்சு, இந்த மாதிரி பேசி பிரயோஜனம் இல்ல. நான் தம்பி கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்தியா? நீ நேத்துக்கு வந்தா? என் முன்னாடி கோயிலுக்கு வந்துக்கிறா, வந்து கூட்டு சொன்னா தான் வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா அப்படிதான். நீ எதுக்கு சொல்ல சொல்லியா? எங்க அம்மா கோயிலுக்கு வந்துச்சா, எங்க அப்பா தேட்டத்துக்கு பின்னாலே வந்தான். இதுக்கு 2 தேட்டத்துக்கு நான் வந்துக்கிறேன். ஓஹோ, அப்ப நம்ம 2 பேரும் தேட தான் வந்திருக்கோம். ஆமா ஐயா, தோ உட்காந்துக்குதுங்களா? என்னங்க, இங்க வாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. தோரமா? ஏய், அது ஏன் மூடாடுறா? மூமோலேட்டு யார் சொன்னாங்க? அது உட்காந்துக்குது எங்க அம்மா, அதை சொன்னேன். ஓஹோ அப்படியா? என்ன பிரச்சனை? சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? அது எப்படிப்பா? அது எப்படி வந்துட முடியும்? இங்க பெரிய பஞ்சாயத்து ஓடிங்குதா? என்ன பஞ்சாயத்தா? உட்கார் சொல்றேன். என் பொண்டாட்டி கோயிலுக்கு காமிச்சேன்பா, அது உட்காந்துக்கிற நம்பர் லாஸ்டா. அவன் வந்து 3 வருஷமா என் பொண்டாட்டி பேசிக்கிற நம்பர். யோ, அவனா சொல்றாங்க, நீ திருப்பி அதே சொல்ற? அப்படியே விட்டுருவான். கம்முன்னு உட்காரு. பஞ்சாயத்து தலைவரை கம்முனுக்குறாரு. என்னங்க, இப்ப முடிவு என்ன தெரியுங்களா? இவர் வீட்டுக்கு நான் போகணுமா, அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். நல்லதானே, நானும் வரேன். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவோம். என்னப்பா ஒரு நாள் சாப்பிட்டு வரேன்? நான் தலைவரா மாண்டா சொல்லி எதுனா? பாருப்பா, பேசி ஃபைனல் பண்ணியாச்சு. பாவம் இவ பொண்டாட்டி துரோகம் பண்ணிடுச்சு. அதனால உன் பொண்டாட்டி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏய், நடி இதா? தெரியலங்க, இப்படிதாங்க பேசிட்டு இருக்காங்க. யோ மண்டா, என்ன தீர்ப்பு இது? சாமி கும்பிடுற இடத்துல இவனாயே வந்து முறைச்சு பார்த்தான். வச்சு பார்த்தானா? 3 வருஷமா பேசுறேன்னு சொன்னாங்க. அது இந்த நாதன் சொல்லி இருக்குது. ஏய், 8 இடுப்பு மேல வரும், ஒழுங்கா உண்மையை சொல்லு. மெட்டாதம்மா, எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு எனக்கு. பாவம் அந்த குழந்தை பையனை மெட்ற. ஏ தகப்பா, நான் பையம்மா கழிச்சு விட்டு புதாம்மா கல்யாணம் பண்ணிலாம் பாக்குறியா? டேய் தம்பி, அது அவன் பொண்டாட்டிடா. நீ ஏன் கவலைப்படுற? கம்முனிரு, பஞ்சாயத்து பண்ணலாமா? கண்ணே, அது இருக்கான் பாரு, மழை தலையை போயிட்டு. இந்த ஆளுதான். யோ, நான் தீர்ப்பு குடுக்குறேன். நீ
நான் இது வரைக்கும் எத்தனோ தீர்ப்பு கொடுத்து எத்தனோ கூட நல்லா இருந்துக்குது உனக்கு தெரியுமா உனக்கு? சரி உங்களுக்கே வரேன். இந்த ஆள் பொண்டாட்டி அந்த ஆள் கூட அனுப்புறேன்ற, அப்ப இந்த ஆள் கேட்டி நான் அத்தை அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யோசிக்கலாம் ஒண்ணு இல்லைங்க, முடிவாதான். இவன் திண்டவே மாட்டேன் போலுக்கு தயவு இருக்க பையன். பாருமா, பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்கு நீ கட்டுப்பட்டு ஆகணும். அப்ப ஏன் வாழ்க்கை? அது அண்ணா இருக்கிறாருன்னா ஒல்லியா 3 வருஷம். ஏய் எழுந்திரி. ஓடி போறாங்களா? கல்யாணம் தான் கட்டிக்கணும் ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அவன ஒண்ணா என்ன சொல்றப்பா? சொட்ட தலையா அவங்க இது அவ்வளவுதான். என்னப்பா சொல்ற? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, என் பொண்டாட்டி கூட போய் வாய போறேன். 3 வருஷமா பேசினான்னு சொன்னீங்க. அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப அதை பத்தி நோன்றா. என்னம்மா அவங்கள வானான்றாரு, உங்களே ஓணுன்றாரு. இப்படி சந்தேகப்பட கூட இனி நான் வாழ மாட்டேன், நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன். எனக்கு 20 நாள் தெரியாத போச்சா, இது அப்போ சொல்லிட்டு இருப்பா. மோன ஒண்ணா அம்மா எதுவும் பண்றாதம்மா. அதான் போயிடுச்சா தலைவரா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டாத்தா. ஏய் என் பொண்டாட்டிடா. என் பொண்டாட்டி போச்சு, நான் வசத்துல இருக்கிறேன்ல. ஏய் இன்னொரு நான் எல்லாம் எங்க வாடி வா. என்ன தலைவரை போயிட்டாங்க, இப்ப நான் என்ன பண்றேன்? அதை பத்துங்கிற மாதிரி அவனோட வரத்து நீ எடுத்துக்கோ. அதுவும் கரெக்ட் தான். எந்த கல் மேல உட்காருவான் அவன்? அந்த கல் மேல உட்காருவான். அந்த கல் மேலயா? ஆமா. நல்ல சொகுசா தான் உட்காந்து போயிட்டா, யாருமே இருக்கானுமே. தம்பி ரசனமாக்குறியா? உங்க அம்மா விட்டு போச்சுன்னு. விஷம்லாம் இல்லடா மாண்டியா, உன் தீர்ப்புன்ட்டு அங்க போய் உட்காந்துக்கிறான் பாரு. நான்லாம் எவ்வளவு பஞ்சாயத்து தீர்த்து வச்சுக்கிறேன், போட. யோ நைனா, சாயங்காலம் வரைக்கும் ரெடி பண்ணி இருந்தா ஊர் மேல உதவி தான் இருப்பேன். வா நான் போலாம். டேய் உனக்காக தானே எல்லாம், ஒரு சினிமா ரெடி பண்ணி வரப்போ. ஊர் மேல உதவாங்கிறது கன்ஃபார்ம். நம்மளுக்கு கொம்ப என்ன மாப்பிள்ளை இன்னும் ஆளை காணா? இந்த பக்கம் தான் வரேன்னா. என்னப்பா நான் எங்க குளத்துக்கு நிக்க? ஏன்பா யார் நீ? சும்மா உட்காந்துக்கிறேன். என்ன நாய் மாதிரி குளிச்சுன்னு வரா? ஆடுற மாட்டம் ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டம் பாடி கிடக்கணும். அதனாலதான் நாய் மாதிரி குளிச்சு நாயை அடக்குறேன். சரிதான். அப்படியே மூஞ்ச பார்த்தா அச்சு டாக்கு மாதிரி இருக்குது. தம்பி நீ இந்த ஊர் தானே? அந்த புல்லெல்லாம் புடுங்கிறதுக்கு ஏதாவது ஆள் கிடைப்பாங்களா? கிடைப்பாங்கல்ல. காசுலாம் கரெக்டா குடுத்துருவீங்களா? ஏன்பா கன் மாதிரி குடுத்துருவான், ஆள் இருந்தா யாராவது கூட்டு வாப்பா. நான் மாப்பிள்ளை யாருக்கிட்ட பேசிக்கிறான்? வா மாப்பிள்ள தொகுறாரு இவரு. இவருக்கு வந்து இதெல்லாம் புடுங்கிறதுக்கு ஆள் வேணுமா? இதை புடுங்கிறதுக்கு ஆள் வேணுமாமா? இவனா புடுங்க போறாராம். அப்படிலாம் பேசாதப்பா. விடு டென்ஷன் ஆகாத, நம்ம பையன் தான். கிளியரா முச்சு குத்துருவோம். 1000 2000 ரூபாய் குத்துரு. ரொம்ப அதிகமா இருக்கா, கொஞ்சம் குறையா. குறைச்சிட்ட போதுமா? என்னப்பா நீ எனக்கு மேல குறைக்கலையாப்பா? நீ கோரி பார்க்கலாம், நான் கேட்கலையா? போதுமா? மாப்பிள்ளா இது பயங்கரமான வெறி நாய் தாய்க்குது, அதான் அது போல கொலிக்குது. நம்பரு மாப்பிள்ள என்னங்க 2000 ரூபாய் குத்தா முச்சு குத்துறான். அவ்வளவுதான் கொடுக்க முடியாது. 1500 ரூபாய் இருக்கு, இந்த வச்சுக்கோ. இந்த 1500 ரூபாய்க்கு இங்கத்தெல்லாம் போடுங்கணுமாமா? பரவாயில்ல விட்றா குண்ணா. நான் வெளியில போயிட்டு வரேன்பா, அதுக்குள்ள நீங்க கிளீனா புடிங்கிட்டு இருங்க. நாங்க புடிங்கிறோம், நீ புடுங்கத்துக்கு போயிட்டு வா. சரி கிளீனா பண்ணிருந்தா சேர்த்தானா வரட்டா? இந்த மோட்டு பட்டுல கஜ கஜன்னு ஒருத்தர் இருப்பானே, அவன மாதிரியே இல்ல? தண்டடக்கா டான் போல இருக்குது. சரியே இப்ப என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? இப்ப என்ன பண்ணலாம்னா வந்துட்டு போயிடலாம், அதான் காசு வாங்கியாச்சா. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது மாப்பிள்ள. தொழில் தர்மம் நம்மளுக்கு முக்கியம். இது எப்படியாவது கிளியர் பண்ணிடலாம். எனக்கு செட் ஆகுது. எனக்கு காசு ஒண்ணா நான் போறேன். அப்பா நில்றா, நான் வேலை செய்ய சொன்னா செய்ய மாட்டேன். உன்னை யார் செய்ய சொல்றது? அது பேர் ஒரு பீஸ் வருது. நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நீ இருக்கிறது உலகத்துக்கே ரொம்ப பாரம். நான் பிஞ்சுக்கண்ணே ஜோரா பாட்டு பண்ணிட்டு போறா. ரிகார்டன்ஸ் போயிருந்தேன், அந்த பொண்ணுக்கு நபா ஆயிடுது. ஊரா இது பக்கத்தா அழிதே நீ. சரியா ஒரு வேலைக்கு இது செய்யறியா? என்ன பண்ணும்? இந்த செடியெல்லாம் புட்டிங் போட்டுன்னு வச்சுக்க, அந்த வீட்டு ஓனர் வந்து உனக்கு காசு தருவாரு. எவ்வளவு தருவாரு? 5000 தருவாரு. கும்முடா. ஆமா 5000 தருவாங்க. 5000மா? இதோ போய் போடுங்க. பிஞ்சு நல்லா புடுங்குதாடா. இந்த மாதிரி ஆர்டர் பிடிச்சா இவரே வேலை செய்ய விட்டுலாம் பழுகுதா. புடிங்கிட்டு காசு கேப்பானே. நீ தான் வாயை வச்சு கம்முன்னு இல்லாம 5000 அப்பதான் பாஸ்டா போடுங்க, அதனால தான் சொன்னேன். இதுங்க என்ன பண்ணிடுங்க எங்க? பிச்சுக்கண்ணா என்ன புடிங்கிறா? வந்துட்டான்டா டப்பா வாயன். செடி புடிங்கிறேன். உனக்கு நான் வெளிப்பாடா? என் வீட்டு செடியை நீ என்ன புடுங்குறான்? உனக்கு விஷயம் தெரியாது, உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னடா இப்படி பேசுறான்? எப்போ ரேட்டு பேசிட்டு பழுகுது, அதனால தான் நான் கேட்டா கூட எதுவுமே சொல்ல. ஓ ரேட்டு பேசிக்கிறாரா? டேய் என்ன எவ்வளவு பேசிக்கிறா? அதெல்லாம் சொல்ல முடியாது, வேலையை பார்த்து போடா. என்னடா இவன் நெக்கில பேசிக்கிறான்? உனக்கு தெரியுமா எவ்வளவு பேசிக்கிறானே? எப்போ நான் கேட்ட சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்க போய் ஜாயின் பண்ணி புடுங்க. டேய் நீ என்ன புடுங்குற? நீ மூடின்னு இரு. நான் கான்ட்ராக்ட் எடுத்து நீ வந்து வேலை செஞ்ச எப்படியா? அப்படித்தானே செய்வேன்.
என்னப்பா இது இப்படி பண்றான்? நீயே ஒரு சைடு போடுங்க, அந்த ஆளு ஒரு சைடு போட்டுக்கிட்டான். வேலை கடைக்கன்னு போகலாம். ஆனா என் ரேட்ல இருந்து ₹1 கூட கொடுக்க மாட்டேங்க உனக்கு. கொடுக்காத, நீயே வச்சுக்கோ. ஏய் இது ஏன் ஏரியா? அப்படி தவறு. டேய் என்னடா உன் ஏரியா போடா. ஏய் ஏன் ஏரியாடா? போடா குடுத்துற பாரு காது மேல. தேவதாடி நீ பத்துதா? மாப்பிள உங்க அம்மா உங்க அப்பா வராங்கடா. அதுங்களா ராமா அப்பான்ற ஏய் நான் உனக்கு எங்கெல்லாம் தேர்றா இங்க என்ன பண்ணி நடக்கிறா? புடிங்கினுக்குறேன். நெக்கில் பத்தியா அதுக்கா? ஏன் கண்ணா அப்பா வந்து மேல பேசாதடா. ஏய் ஏரியா வராதடா. ஏய் வராதடா. போடா போடா. போடா போடா போடா. ஏன் ஏரியாடா? ஏன் ஏரியாடா? என்ன எங்க இப்படி சண்டை போட்டு நடக்கிறாங்க? அங்க என்ன நடக்குதா? இந்த செடி புடுங்கிறத ரேட்டுக்கு பேசினுங்கிறாங்க, அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம். உலக நீ இங்கிறிய இந்த மாதிரி எதனா ஒரு வேலை பேசி செய்யறியா? இப்ப சரிண்டி ஏம்பா எனக்கும் பங்கு தருவாங்களா? நல்லா தருவாங்க போ. பயங்கரமா புடுங்குறீங்க பொழுதுதா. எப்பா நான் தான் ஜாஸ்தி பிடிக்கிறேன். நான் கம்மியா கொடுக்குறேனா? ஏய் நான் வருங்கடா நான் போடணும். ஏய் முருகா நீயா வந்து பிடுங்குற, நான் பேசின ஆர்டர் இது. ஏய் நீ சேர்த்து நீ ஏத்துக்க, இவன் சேர்த்து இவன் ஏத்துக்கிட்டா, நான் சேர்த்து நான் ஏத்துக்கிறேன். ஆமா அதுவும் கரெக்ட்பா. டேய் காசு யார் தருவாங்க? யார் தருவாங்கன்னு எதுவும் நான் தெரியும். அப்ப இந்த உலக்கு இங்க வேலை செஞ்சு யாருக்கிட்ட காசு வாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீயே கேட்டுக்கோ. இந்த பாரு இந்த லைன்ல எந்து நீங்க மேல வந்து கை கால ஒட்டுடுவேன். என்னடா கை கால் ஓடிட்டா? நான் ஒட்டனா உன்ன. புடுங்கடா. என்னடா இது கை கால் ஓட்டுறா? ஏ உலக்கு இல்ல யாருக்கிட்ட காசு வாங்குங்க? அவன் யார் கிட்ட வாங்குவானோ அவங்க கிட்ட வாங்குவான் நானா? அதெல்லாம் நான் தர மாட்டேன். நோ பிஞ்சன் அண்ணா, நான் எங்க அப்பா ஏமாத்தலான்னு பாக்குறியா? அவரை வேலை எவ்வளவு செஞ்சுக்கிறாரு. அப்போ ஒரு 1000 ரூபாய் தரேன். அப்ப நாடா இங்க பாரு, நீ இப்பதான் வந்த, வேணா ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கோ. சரி வாங்கி குத்துறாங்க கேட்டுங்க. அவனுக்கு எனக்கு சங்காத்தமே வேணாம். நான் பிஞ்சன் அண்ணா, இவருக்கு 1000 ரூபாய், அவருக்கு 500 ரூபாய் குத்துரு. காசு வந்தா தரேன், இப்பெல்லாம் தர முடியாது. சரி காசு வந்தா குத்துரு, இப்ப கிளீன் பண்ணுங்க. புட்டிக்கிட்டீங்க போலுக்குதா. சரி சரி கிளம்புங்க. புறா காசா? என்ன பாக்குற குத்து விடு. 5000 ரூபாய் வாங்கி கொடுங்க. யார் 5000 ரூபாய் கேக்குறா? பூட்டிக்கிற வீட்டான வந்து பிள்ளை பூட்டிக்கிட்டு 5000 ரூபாய் கேக்குறா? கூட்டிக்கிற வீடா? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 1000 ரூபாய் கூட, அவனுக்கு 500 ரூபாய் கூட. குடுண்ணா, எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறாங்க. இல்ல சீட்டிங் ஆகுது, நான் எங்க கொடுப்பேன்? டேய் குடுக்கல விட மாட்டான். அவன் அவ்வளவுதான். டேய் குடு அவன குடு. டேய் யாரை ஏமாத்துறா? உடாத அவன உடாத பிஞ்சுகானா அவன உடாத. என்ன ஆளாளுக்கு மாத்தி தெரிஞ்சு போடுறாங்க? என்ன இது? வாங்க வாங்க, அந்த பக்கம் நாய் தெரிஞ்சுதான் அதனால ஓடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கிளீன் பண்ணியாச்சு. ஏம்பா இந்த பக்கம் ஓகே, அந்த பக்கமா கொஞ்சம் கிளீன் பண்ணிருக்கலாம்ல? அந்த பக்கமா கிளீன் பண்ணனா இன்னும் ஒரு 1500 ரூபாய் ஆகும். அதான் நாளைக்கே பண்ணிருங்க. என்ன நாளைக்கா பண்ணனா இன்னைக்கு அட்வான்ஸ் தரணும். எப்படி வசதியா? நீங்க காசு வாங்கிட்டு வராம போயிட்டீங்கன்னா? நோ என்னண்ணா பேசுற? நீ காசு கொடுத்துட்டு போயிட்ட, உனக்கு வேலை முடிச்சு கொடுத்தல. என்னண்ணா நீ நம்பிக்கை தானே வாழ்க்கை, இப்படி பேசுற? சாரிப்பா தப்பா நினைச்சுக்கிறாரு. இந்த 1500 ரூபா இருக்குதுல, நாளைக்கு வந்து முடிச்சு கொடுத்து. நாளைக்கு வந்து முடிச்சு கொடுத்துடணும் மாப்பிள்ள. கரெக்டா முச்சு குத்தணும் மாப்பிள்ள. நம்மளுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். போங்க, நேர்மையா இருக்கீங்க, நல்லா வருவீங்க. சரிண்ணா, இந்த நாய் மாதிரி கொலிச்சு அது மட்டும் ஒரு வாட்டி கொலினா கொலைக்கவா? போனா வராது, பொய்து போனா கிடைக்காது. சீப் அண்ட் பெஸ்ட் மாப்பிள்ளை. யாரு ஏலம் கேக்குறீங்களோ அந்த மாப்பிள்ள அவங்களுக்கு. யாரை அடிக்கிறீங்களோ எங்களுக்கு 1000 ரூபாய் குத்தா போதும். தங்கத்துல தங்கம், சொக்க தங்கம். இப்படி வந்து முன்னால நில்லுப்பா. இவரு மனசும் சொக்க தங்கம். இவரை கேக்குறவங்க கேட்கலாம். உன் பேர் என்ன? அப்பாஸ். வாவ் நைஸ் நேம். இன்னும் நிறைய பீஸ் இருக்குமா, நீ கவலைப்படாத. ஏங்க அவரோட டேலண்ட் என்னன்னு தெரியணும்ல. அப்பாஸ் உங்க டேலண்ட சொல்லுங்க. இப்போ என்னுடைய டேலண்ட்டை சொல்ல போறேன். இப்போ முடிக்குதா? முடி இல்ல. சொட்டதிலே காமிச்சதுக்கு சூப்பரா, நல்ல ஆடியன்ஸ் தான். இன்னும் நிறைய இருக்கு, நான் பாடுவேன். எங்க பாடு? ஏ சொட்ட 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 சொட்ட. இப்ப இவரோட டேலண்ட பாத்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை காட்டுவாங்க. உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை வேணுமோ அந்த மாப்பிள்ளை சூஸ் பண்ணி எடுத்துங்க. அப்பா நீ இப்படி வாப்பா, நீ இப்படி வந்துருப்பா. நீங்க என்ன இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்க? நான் பிறக்கும் போது எங்க அம்மா பவுடர் அதிகமா தூளிச்சான், அதனால நான் வெள்ளையா பிறந்துட்டேன். அப்ப குழந்தை பிறந்தா வெள்ளையா போறோம். எஸ். எனக்கு ஒரு சந்தேகம். எங்க அக்காவுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன். நீங்க வெள்ளையா இருக்கத்தால எங்க அக்காவுக்கு வெள்ளையா குழந்தை பிறந்து நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? கரெக்டான கேள்வி. உங்க எல்லாரையும் நான் வெள்ளையாக்கி நான் வெளிநாட்டு கூட்டுமாயிரேன். நான் டான்ஸ்லாம் நல்லா ஆடுவேன். ஒரு ஆட்டம் வேணும், ஆட்டுமா?
சூப்பரா அப்படியே சுடுகாட்டுல இருந்து ஏந்து வந்த மாதிரி இருக்கிறான். டேய் அப்படி நில்லு, இன்னொருத்தனை கூப்பிடலாம். வாங்க வாங்க, நீங்க இப்படி நில்லுங்க. இவர் வந்து நம்ம கதாநாயகன் தனுஷ் மாதிரி இல்ல? என்னப்பா உண்மையாதான் சொல்லிருக்காங்க. சரி, உங்களோட திறமையை காமி. எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பால்வாடி ஒரு வருஷம், 1ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 2ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 3ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 4ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 5ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 6ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு, 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண, 8ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 9ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டேன், 10ஆம் கிளாஸ் லவ் பண்ண, 11ஆம் கிளாஸ் வீட்டை விட்டு தொத்திட்டாங்க, 12ஆம் கிளாஸ் இது வரைக்கும் பாஸ் பண்ணி ஒன்னும் பாஸ் பண்ணல. தேடுறேன் கிடைக்கல. பொண்ணுக்கு அவ்வளவு டிமாண்டா? நோ, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க பெரியமாக்கு உங்களை சூஸ் பண்றேன். பெரியமா சூஸ் பண்ண பெரியப்பா. டே மகனே, இருப்பா, நீயே சூஸ் பண்ணிட்டனா இப்படி எல்லாருக்கிட்டையும் பேசியாலும் காப்பான். கரெக்ட். இவங்க எல்லா டேலண்ட்டையும் பார்த்துட்டு தான் நம்ம வேலை கேட்க முடியும். வா, இப்படி நில்லு. அடுத்த ஆள் வாங்க. ஸ்டிப்பா நிக்காதியா, இன்ட்ரெஸ்ட் பண்ணி எல்லாரையும். நான் இது வரைக்கும் 100 பொண்ணை பாத்திருக்கேன். ஆனா இது வரலாம் ஒரு பொண்ணு கூட என்ன பார்த்தல. ஏன்னு சொல்லுங்க. நான் ஒளிஞ்சு இருந்து பாப்பேன், பொண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு ஜோக்குன்னு இதுக்கெல்லாம் கை தடுத்து போயிரு. என் காரை முடிஞ்சு வேலை என்ன சொல்றா? சொல்றேன் குருவே, சிரிக்க வச்சுதான் என் சோக கதையை சொல்லணும். மூக்கையாண்டா முதல்ல மூக்கு மேல் பண்றா, இன்ட்ரெஸ்ட் பண்ண. என் கதையை சொல்றேன், நீங்க கேளுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறோம். 1981 நான் பிறந்த வருஷம். அப்ப முக்காவாசி கழட்டு பையன், நீ செட் ஆக மாட்டேன் என் குடும்பத்துக்கு. உண்மையா என் வயசு சொல்ல சொன்னது? சொல்லிட்டேன். சரி, மாத்தி சொல்லு. 2021 நான் பிறந்தது. 2021 கழுத்துக்கு அடிப்பேன். அப்ப உனக்கு 4 வயசு தான் ஆகுதா? இவனுக்கு வேற சிபாரிசு பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி. டேய் ஒழுங்கா சொல்லி தோலியாண்டா. நீ ஒன்னும் சொல்ல தேவல, மூடி நில்லு அங்க போயிட்டு. எப்பா ஒல்லியாகிறவரா, நீ இப்படி வாப்பா. ஐயோ பாக்கும்போதே சூப்பரா இருக்கிறாரு. நான் இவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. நான் இந்த போட்டிக்கு வரலப்பா. இருப்பா, போட்டியில கலந்துனுங்கிறா, இப்ப போறேன்றா. பின்ன இந்த கேள்விக்கு என்ன பிடிச்சிக்குது? நான் இப்பா பொண்ணு கடிக்காம தானே வந்திருந்தா. நீ சொல்றது வாசம் தான், இருந்தாலும் என் அழகுக்கு பொண்ணு வேணும்ல. ஏய், ஒழுங்கா என்ன கட்டிக்க, நான் உனக்கு செட் ஆவேன். இதே அப்படிலாம் முடியாது. டேய் வந்து ஓரம் நில்றா, இப்பதான் யாழ ஓட போறான். இப்போ 5 மாப்பிள்ளையும் பாத்திருப்பீங்க, அவங்களோட திறமையும் பாத்திருப்பீங்க. சூப்பர். இப்போ இந்த மாப்பிள்ளையோட ஆரம்ப விலை 100. 200, 250, 300, 350, 500, 550. கேளுங்க கேளுங்க, இன்னும் கேளுங்க, எதிர்பார்க்கறேன். பா, எங்களால 550 ரூபாய்க்கு மேல வாங்க முடியாதுப்பா. பா, நீ வாங்க போறியா? ஐயா வெள்ளச்சின்னு ஒரு மாதிரி ஆகிறான்பா. எப்பா, நீ வாங்கிக்கிறியா? ஐயா நானே எதுக்கு 500 ரூபாய் கேட்டேன்னு ஒரு மாதிரியா இருக்குது. ஐயா, அப்ப நீ தான் கன்ஃபார்ம். என்னடா என்ன பார்த்தா இஷ்டம் ஆகுதா? கேளுங்கடா, நானும் ஒத்துக்க முடியாது. ஏன்பா நீதாம்மா கேட்டுக்கிற 550? மத்தவங்களாம் கேட்பாங்கன்னு கேட்டேன். எனக்குலாம் வேலையாவாது. கேள்வி நீ எடுத்துக்கோ. என்ன கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? டேய் ஏழை நீ தான்டா கேட்டா, என்னடா மாத்தி மாத்தி பேசுற? பாரு, அந்த ஆள்லாம் செட் ஆக மாட்டான். இந்த ஆளை ஒத்துக்க கூடாது. டேய், என்னங்கடா 2000 கொடுத்து வெள்ளை பவுடர் வச்சு நின்னுங்கிறேன். அவ்வளவு கவலைப்படுறீங்க? ஓ வெள்ளை பவுடர் அடிச்சுன்னா வந்து நின்னுக்கிறியா? வேலைக்காது அந்த ஆள் தெத்து விடுப்பா. எவலாம ஒத்துக்கினியா? போ போ, வேலைக்கு வர மாட்டியா நீ? அடுத்து நீ வாப்பா. டேய், என்னடா வேணான்னு ஒதுக்குறீங்க? எங்க வீட்டு பக்கம் வாங்கடா, கழுத்துக்கு அடிக்கிறேன். வாவ், பாக்கும்போதே செம ஹேண்ட்ஸமா இருக்காருல. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரை. உனக்கு ஏழை பயங்கரமா போகுது. தொடக்க வேலை 500 ரூபான்னு சொல்லிட்டா? சொல்லு. நான் சொல்றேன், போஸ்ட் பாக்ஸ் தலையா. கம்னர் அது மாதிரிலாம் சொல்லாத. ஆரம்ப விலை 500. என்னப்பா யாருமே எதை பேச மாட்டீங்க? இல்லப்பா, இது ஏலம் கேக்குற அளவு ஒருத்து பீஸ் இல்லப்பா. இது என்றா இதுனாக்கா? ஏன்பா 500 ரூபாயில இருந்து கம்மியா இருந்தா கேளுங்களா? ஏன்பா சொமோனா அமுச்சுடுங்க என் கூட்ட சுத்தம் பண்றதுக்கு. சும்மா தான் கேக்குறாங்க. என்ன சொல்ற? சாப்பாடு போடுவாங்களாப்பா? சாப்பாடு போடுவீங்களாப்பா? சாப்பாடுலாம் போட முடியாது. வேலை செஞ்சு வீட்டுக்கு போக சொல்லு. இந்த புடுக்கத்தி தகவல் பண்ணி வந்தேன். உங்க ஏழமான ஒண்ணு வேணாம், போங்கடா. என்ன இவ்வளவு கண்டாவே கம்படிக்குதா? ஏய் வச்சுக்கிறியா? அடுத்து ஆக்டர் மாதிரி இருக்கும். வெறுப்பு தனுஷ். என்ன வேலை? 10. என்னப்பா வெறும் 10? அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. கம்னரு 15, 20, கேளுங்கடா. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. 27. தப்பு உன் கணக்கு தப்பு. ஓ என் கணக்கே தப்புன்றியா? நீ எனக்கு வேணாம், நீ இந்த கேள்வியை வச்சுக்கோ. 27 ஒரு தரம், 27 2 தரம், 27 3 தரம். இந்தப்பா இதுதான் உன் தாரம். ஹெல்மெட்ல இருந்து என்ன தாரம்? ஒண்ணு கட்டணும்னா இது அதெல்லாம் செட் ஆகாது. டேய் என்னடா எதிர்த்து பேசுற? உன்னை ஏலத்துல விட்டாச்சுடா. ஒத்துக்க முடியாது. என்ன எதிர்த்து பேசுற? வேடா. காசு டேய், காசு கொடுக்காம போதுங்கடா.
என்ன 27 ரூபாய் வச்சு நீ எல்எஸ் பில்டிங் பக்கத்துல டீ கடை ஓபன் பண்ண போறா? அட போட்ட விட்றா. நான் வரேன்ப்பா. நான் போயிடுறா. எங்க அக்காவுக்கு பிடிச்சாலுங்க யாருமே இல்லப்பா. நானும் வரேன். அப்ப நானும் வரேன். என்னப்பா எல்லாரும் கலந்து போயிடுறாங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப எங்க நிலைமை? அடுத்த காலத்துல கலந்துக்குப்பா. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. நீ என்ன நின்னுக்கிற? கிளம்பு. யாராவது வந்து என்ன கூட்டு போக மாட்டாலும் பாக்குறேன். பிச்சை இருக்கிறதா கூட்டு போவாங்க. ஆடா போயா. சே உங்க நம்ம வேஸ்டா போச்சு. போடா போ. என்னடா இப்படி ஆகி போச்சு? என்ன முத்தி போன பீஸுங்க எல்லாம் வந்தா இப்படிதான் வா. அடுத்த இதுல பாத்துக்கலாம் வா. சரி வா. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேப்போம். எப்பா ஒரு சின்ன ஹெல்ப். என்ன இருக்குப்பா? எப்பா 5 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? நேதே 5 ரூபாய்க்கு சில்லறை வேணுமா? நான் 5 பைசா இல்லாம கார் தோத்துக்கிறேன். என்கிட்ட வந்து 5 ரூபாய் சில்லறை கேக்குற? போயா. போயாவா? மரியாதை கோரிதா. எப்பா ரொம்ப அர்ஜென்ட்டுப்பா, எப்படின்னா 5 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி கொடுப்பா. நான் ஊருக்கு புதுசா என்கிட்ட கையில எனக்கு கேட்க வந்து என்கிட்ட வந்து கேட்டுனுக்குறா. எப்பா கடை எங்குதுன்னு எனக்கு தெரியாத, நான் தான் ஊருக்கு புதுசாச்சா. அட நாயா நீ இரு, ஒருத்தர் வராது அப்படியே கேட்போம். என்ன வாங்கிக்கணும் சொன்னா? தக்காளி வெங்காயம் அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னா. எப்ப கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பா போறவனை கூப்பிட்டு நில்லுன்ற? ஏன்ப்பா இப்படி கோவப்படுற? இவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுமா? மூஞ்ச கோவமா வச்சுக்கோ. சரி சரி. என்னப்பா என்ன நிக்க வச்சு 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இவருக்கு சின்ன உதவி பண்ணணும். என்ன உதவியா? பாவம் இவர் ஊருக்கு புதுசா, உங்ககிட்ட 5 ரூபாய் சில்லறை இருந்தா கொடுப்பா. என்கிட்ட இருந்தா குத்துருவேன், என்கிட்ட இல்லையா? உனக்கு தெரிஞ்ச கார்ல இருந்தா வாங்கி போடான். இவரு மூஞ்ச பாக்கிறதுக்கு பாவமா இருக்குதா? ஆம்பா எங்கன்னா வாங்கி கொடுப்பா, உனக்கு கொஞ்சமா போவான். உதவின்னு கேட்டீங்க, சரி வாங்க எங்கேயாச்சும் போய் கேட்டு பாப்போம். பூவே பூவே. நில்லுப்பா. என்னப்பா? ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குதா? நோ சில்லறை குத்துட்டா போயா. அதான் சொல்றேனப்பா, பூ தான் இருக்குது, சில்லறை இல்ல. அப்ப அந்த பூ கொடுப்பா, நாங்க எங்கன்னா வித்துக்கிறோம். 500 ரூபாய் கூட கொடுத்துறேன். சும்மா கேட்டேன், நீ போ. சும்மா கேட்டியா? காலம் காத்தாலே வருதுங்க பாரு எனக்குன்னு. பூவே 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 பூவே. காட்டு யானை ஒன்று ஊருக்குள் வந்து மக்களை பயமுறுத்துகிறது. நோ யாருப்பா அது பேப்பர் படிக்கும்? ஐயோ காட்டு யானை. நோ பயப்படாத, நான் மனுஷன் தான். மனுஷன் தானா? கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேனப்பா. என்ன விஷயம் சொல்லுப்பா. நோ ஒரு 500 ரூபாய் சில்லறை வேணும்ண்ணா. நீ ஒரு 5 ரூபாய் குத்தீங்கன்னா இன்னைக்கு போலதான் நான் ஓட்டுவேன். என்கிட்ட போய் 500 ரூபாய் சில்லறை கேக்குறியப்பா. எப்பா ஒரு நல்ல பீஸ் கிட்ட கூட்டின்னு வரேன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி டம்மி பீஸ் கிட்ட கூட்டின்னு வந்துக்கிறா. கொழும்பு பத்தியா இட்லி குண்டா வைத்தா என்ன என்னைய கலாய்க்கிறா? நோ அப்படிலாம் சொல்லாதண்ணா. காசு இருந்தா இருக்குன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கு நீ இப்படியா பேசுவா? என்ன டம்மி பீஸ்ன்றான், அப்ப எனக்கு கோவம் வராதா? ஊர்ல சொல்லாத சொல்லிட்டாங்க, ஊர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. போங்க, 500 ரூபாய்க்கு சில்லறை உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. கெஞ்சிட்டு அப்பதான் தருவாங்க. நோ நோ எப்படின்னா வாங்கி கொடுண்ணா. சரி என்ன நம்பி கேட்ட. ஊ சொல்றியா பாப்பா, ஊ சொல்றியா, ஆ சொல்றியா பாப்பா, ஆ சொல்றியா. கோவிந்தசாமி வரானா? கோவிந்தசாமி இங்க வா, அப்புறமா ஊன் சொல்லும். என்னண்ணா ஜாலியா பாட்டு போக சொல்லி கூப்பிடுற? பாட்டெல்லாம் அப்புறமா பாடுவேன். தம்பி ஊருக்கு புதுசா வந்துக்குது, ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை வேணுமாப்பா. புதுசாவா? யாரு? வணக்கம் வைப்பா, இவர் தந்துருவாரு. நான் வணங்கண்ணா. வணங்கும்பா. இது வரைக்கும் எனக்கு வணக்கம் சொல்லிதே கிடையாது யாரும். எவ்வளவு நல்ல பையனாகிறான். நோ ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுண்ணா, ரொம்ப அர்ஜென்ட்டுண்ணா. 5 ரூபாய்க்கு சில்லறையா? குடு கோவிந்தசாமி, பாவம் ஊருக்கு புதுசுன்றதுனால கடையில சில்லறை கொடுக்க மாட்டாங்களா? சரி அண்ணன் கொடுப்பாரு, வாங்கி பாரியா? இருந்து வாங்கி கொடுத்துட்டு போப்பா. நீ வேணா இருந்து வாங்கி கொடுப்பா, நான் போறேன். ஏன்பா போனவனை கூப்பிட்டது நீ, இப்ப நீ என்ன கைட்டு விட்டு போறியா? வேலை நான் போறேன். ஐயோ கால் தோச்சிருந்தா அப்படி விட்டு வந்துட்டுமே. எப்படி பாயில விட்டு போகுது பாரு மூதேவி. 100 ரூபா நோட்டு வேணுமா, 50 ரூபா நோட்டு வேணுமா? எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. ஏம்பா 450 ரூபா தான் இருக்குதா? சரி குண்ணா. ஏப்பா அந்த 50 ரூபா நான் வாங்கிக்கிட்டா பீடி செலவு கூட காசு இல்ல. வாங்கிக்கப்பா, இதெல்லாம் பாக்குதா. ரொம்ப நன்றிப்பா கோவிந்தசாமி. அந்த 50 ரூபாய் எனக்கு குத்தணும்னா குத்துறேன்பா, எனக்கு கடனவே பிடிக்காது. நீ குத்துருவேன்னு எனக்கு தெரியும். என்ன அதிர்ச்சி ஆகுறாரு? என் கூட இருந்தா ஆளை காணமே. யோ எங்கேயாவா? இங்கேதான் இந்த ஆளை காணமே. அப்ப என் 450 ரூபா? அப்ப ஏன் 50 ரூபாய்? ஏய் என் 450 ரூபா வழி காண, சும்மா தானே பாட்டு பாட்டு போயிருந்தேன். நான் கூட சும்மா தான் பேப்பர் பச்சுன்னு உட்காந்து இருந்தா. இதுங்க செம்மட்டுப்பா ஒரு பழகுது, அசால்ட்டா ஏமாத்திட்டு போயிட்டான். எங்க போறா? அப்படி எங்கன்னா இருக்கிறானு தேடி பாக்குறான். நீங்க இங்கே உட்காந்துருங்க. அந்த பாவி இவனும் ஓடிட்டான். அப்ப என் 450 ரூபாய்க்கு வழியா? அப்ப ஏன் 50 ரூபாய்க்கு வழி? ஏப்பா அந்த 50 ரூபாய் இருந்துதான்ப்பா. ஏய் அந்த 50 ரூபாய் எனக்கு குத்துது, ஒழுங்கு மரியாதையா குத்துரு. ஏப்பா அந்த 450 ரூபாய் எந்துப்பா? 450 ரூபாய் உண்டுதான், ஆனா அந்த 50 ரூபாய் எந்த ஒழுங்கு மரியாதையா குத்துரு. ஏப்பா என்னப்பா இது நியாயம்? 50 ரூபாய் குடுறோம்.
டோ இதெல்லாம் நல்லது இல்லைண்ணா. என் 50 ரூபா கொடுக்கணும் உன்னை விடவே மாட்டேன்டா. ஆனா வீட்டுக்கு நான் தரேன். ஆனா 50 ரூபா கொடுக்காம உன்னை விட மாட்டேன்டா. நீ கூப்பிட்டு வந்து தப்பா போச்சு. அப்படி ஏமாத்தி போட்டானே என்ன அவன்.